தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். ராமாயண கதாபாத்திரங்கள். பொதுவாக ராமாயணத்தில் எத்தனை கதாபாத்திரங்கள் உருப்பெற்றது, இந்த கதாபாத்திரங்களுடைய சிறப்புகள் என்ன, அது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அதாவது ஒரு சொல்வார் ராமர். ஒரு வில் தனுசு ஆகப்பட்டது, வில்லாக இருந்து, இல்லைன்னா இல்லால் மனைவி. இப்படி வாழ்ந்தவர் தான் ராமருங்க. ராமபிரானின் காவியம் இடம்பெற்ற ராமாயணம் சிறப்பு வாய்ந்த இதிகாசங்களில் ஒன்று. இந்த ராமாயண காவியத்தில் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் எண்ணிக்கை ஏராளங்க. அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாங்க. அகத்தியர் பார்த்திங்கன்னா ராமனுக்கு போர்க்களத்தில் ஆதித்ய இருதய உபதேசம் செய்த மாமுனிவர். வசிஷ்டர் தசரதரின் குலகுருங்க. வசிஷ்டர் ராமன் ராமாயண கதாநாயகனாகவும் திருமால் எடுத்த அவதாரங்களில் மனிதனாக வாழ்ந்தவர். சீதா ராமனினுடைய மனைவி. ஜானகி வைதேகி, ஜனகநந்தினி, ஜனககுமாரி, மைதிலி ஆகிய பெயர்கள் இவர்களுக்கு உண்டு. இத்தனை பேர் உண்டுங்க சீதாதேவிக்கு. ராவணன் விஸ்ரவா என்பவரின் மகன், குபேரன் தம்பியும் புலஸ்திய முனிவரின் பேரன். லட்சுமணன் ராமபிரானின் தம்பி, சுமித்திரையின் மூத்த மகன். ராமனுக்காக பணி செய்ததற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவன். தசரதர் ராமனுடைய தந்தை. அகல்யை ராமரின் காலடிப்பட்டு சாபம் நீங்க பெற்றவள். அங்கதன் வாலி தாரையின் மகன், கிஷ்கிந்தையின் இளவரசன். இந்திரஜித்து ராவனின் மகன், மேகநாதன் என்ற பெயரும் கொண்டவன், லட்சுமணால் அழிந்தவன். குகன் வேடர் தலைவன், படகோட்டி, ராமரால் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். கும்பகர்ணன் ராவனின் தம்பி. 6 மாதங்கள் சாப்பிட்டும் மீதமுள்ள 6 மாதங்கள் பெரும் தூக்கம் தூங்கியே பொழுதை கழிப்பவன் கும்பகர்ணன். சம்பாதி கழுகரசன் ஜடாயுவினுடைய அண்ணன். கழுகரசன் என்பவன் ஜடாயுடைய அண்ணன். சீதையை காண அங்கதனின் படைக்கு உதவியவன். சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் மன்னன், வாலியின் தம்பி, சூரிய பகவானின் அருளால் பிறந்தவன். திரிசடை அசோகவனத்தில் இருந்த அரக்கிகளுக்கு நல்லவள், சீதைக்கு நம்பிக்கை ஊட்டியவள். பரதன் கைகேயின் மகன், ராமனின் தம்பி. வால்மீகி ராமாயணத்தை எழுதியவர். ரத்னகாரகன் என்பது இயற்பெயர். வால்மீகியினுடைய இயற்பெயர். ராமாயணத்தை எழுதியவர் ரத்னகாரகன் என்பது இயற்பெயர். கொள்ளைக்காரனாக இருந்தவர். வழிப்பறிகள் செய்தவர். பின்பு ராமாயணத்தை எழுதினார் வால்மீகி. இந்திரனுடைய வாலி. இந்திரனின் அருளால் பிறந்தவரை வேந்தன். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அஸ்திர வித்தை போதித்தவர். சீதாராமன் திருமணத்திற்கு காரணமானவர். விபூஷணன் ராவனின் தம்பி, ராமனிடம் அடைக்கலம் அடைந்தவன். ஜடாயு கழுகரசன், சம்பாதியின் தம்பி, தசரதன் தோழன், சீதையாக ராவனுடன் போராடி உயிர் நீத்தவன். அனுமான் அஞ்சனை கேசரி ஆகியோருடைய வாயு பகவான் அருளால் பிறந்தவர். ராமபிரானுடைய முதன்மையான ஒரு பக்தர் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சிறப்புகள் நிறைந்தது தான் ஒரு ராமாயணங்க. ராமாயணம்ன்றது தனியாக ஒருவரால் இல்லைங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகளும் அந்த ராமாயணத்தில் உண்டு. ஸோ இத்தனை கதாபாத்திரங்களும் அந்த ராமாயணத்தில் வந்துட்டு போகிறாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அனைவருக்கும் கிடைக்கட்டுங்க. நன்றி, வணக்கம்.